பட கணக்கு பயிற்சி நூல் 5ஆம் பக்கம். படத்தை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. ரகுவோட பண்ணையின் நீளம் 54 மீட்டர், அகலம் 32 மீட்டர். உரக்குழியின் சுற்றளவுனா உரக்குழி சதுர வடிவம், சதுரத்தின் பக்க அளவு 22 மீட்டர், 4×22 88 மீட்டர். பண்ணையின் மொத்த நீளம் 54 மீட்டர் எனில் புல்வெளியின் நீளத்தை கண்டுபிடி. 54லேருந்து 22 கழிச்சோம்னா புல்வெளியோட நீளம் 32 மீட்டர். பூந்தோட்டத்தை 2 முறை சுற்றி வர்றான். எதை சுற்றி வர 2 முறை? பூந்தோட்டத்தை. பூந்தோட்டத்தின் நீளம் 22 மீட்டர், அகலம் 10 மீட்டர். 2 தடவை சுற்றி வர்றான்னு சொல்கிறாங்க. அப்போது 2 பெருக்கல் நீளம் சொல்லும்போது நம்ம 2 பெருக்கல் 22 44, 2 பெருக்கல் 10 20. ஒரு தடவை சுற்றி வந்தானா 64 மீட்டர், 2 தடவை சுற்றி வந்தானா 128 மீட்டர். பண்ணையின் சுற்றளவை தேர்ந்தெடு. பண்ணையின் சுற்றளவுனா நீளம் 54 மீட்டர், அகலம் 32 மீட்டர். 2 பெருக்கல் 54 எவ்வளோன்னு கேட்டால் 108. 2 பெருக்கல் 54 108. 2 பெருக்கல் 32 64. 108ஐயும் 64ஐயும் கூட்டினோம்னா எவ்வளோ வரணும்? 172 மீட்டர். அடுத்தது வண்ணமிடப்பட்ட ஓரலகு சதுரங்களை எண்ணி பரப்பளவை கண்டுபிடினா எல்லாத்தையும் பண்ணக்கூடாது, கலர் பண்ணதை மட்டும் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 கலர் பண்ணியிருக்காங்க. இப்போ பரப்பளவு 8 சதுர அலகு. இங்கே 16 கட்டத்தை எண்ணியிருக்கோம், 16 சதுர அலகு. இங்கே 16 சதுரத்தை அளந்துருக்கு. இங்கே 2 4 6 8 10 12 14 16. பரப்பளவு 16 சதுர அலகு. இங்கே பரப்பளவு பாரு, 2 4 6. 6ஓட 5 கூட்டினா 11, 11ஓட 4 கூட்டினா 15, 15ஓட 3 கூட்டினா 18, 18ஓட 2 கூட்டினா 20, 20ஓட 1 கூட்டினா 21. அடுத்தது பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வண்ணமிட்டதுக்கு நீளம் 2 மீட்டர், அகலம் 3 சதுர அலகுகள். இப்போ பரப்பளவு 6 சதுர அலகுகள். நீளம் 4 சதுர அலகுகள், அகலம் 3 சதுர அலகுகள். 4 12. அடுத்தது 5 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகம் வரைந்து அதன் பரப்பளவை கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. அப்போ நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர். 20. பரப்பளவு எவ்வளவு? நீளம் பெருக்கல் அகலம், நீளம் பெருக்கல் அகலம் எவ்வளவு? 20. பரப்பளவுன்னு சொன்னால் என்ன போடணும்? சதுர சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு, 20 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள சதுரம். சதுரத்தின் சுற்றளவு எவ்வளவா? 20 சென்டிமீட்டர். அப்போது அதன் பக்க அளவு கண்டுபிடிக்கணும்னா 4 அளவு இருக்கணும். 20ல் எத்தனை நாள் இருக்குது? 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20. அப்போது எத்தனை சதுரம் போட, எத்தனை சதுரத்துக்கு சொல்லியிருக்காங்க? 5 பக்க அளவு எத்தனை சதுரம்? 5 சென்டிமீட்டர், 5 அலகுகள். அப்போ 5 அலகுகள்னால் 4 பக்கம் 5 தானே வரணும். அப்போ இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்க சொன்னால் சுற்றளவு மட்டும் சொல்லுங்கள். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? சுற்றளவு மட்டும் கண்டுபிடிங்க. இப்போ நான் படம் வரைஞ்சிட்றேன், நீங்கள் சுற்றளவை சொல்லணும். இப்போ சுற்றளவுக்கு என்ன வாய்ப்பாடு? சதுரத்தின் சுற்றளவுக்கு வாய்ப்பாடு வெரி குட், வெரி குட். 4 பெருக்கல் பக்க. 4 பெருக்கல் பக்க. அப்போ இந்த சதுரத்துக்கு 5 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்கா? அப்போ 4 பெருக்கல் 5 எவ்வளோப்பா? 4 5 20 சென்டிமீட்டர். புரிஞ்சா? அடுத்தது கணக்கை நல்லா பார்க்கணும். விளையாட்டு மைதானத்தில் உள்ள ஆடுகளங்களை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி. இது பூப்பந்து கிரவுண்டு, இது இடம். இது கபடி கிரவுண்ட். இது இறகு பந்து. இது கோகோ விளையாடுற இடம். இது கைப்பந்து விளையாடுற இடம். இப்போ என்ன கேட்குறாங்க? படத்தில் உள்ள ஆடுகளங்களின் வடிவம், எல்லா ஆடுகளங்களின் வடிவம் என்ன வடிவத்தில் பார்க்கு? செவ்வக வடிவத்தில் இருக்கு. கபடி ஆடுகளம்னா இது. கபடி ஆடுகளத்தோட நீளம் 13 மீட்டர், அகலம் 10 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு? நீளம் இன்ட்டு அகலம். சொல்லுங்க. 13 10ஆல் பெருக்குனா 130 சதுர மீட்டர். நான் சொல்லியிருக்கேனா? பரப்பளவு மட்டும் எப்பயுமே சதுர அலகுகளால் குறிக்கணும்னு சொல்லியிருக்கேனா? பூப்பந்து ஆடுகளத்தின் நீளம். பூப்பந்து ஆடுகளம்னா நீளம் எத்தனை? 14 மீட்டரில் பாதி. 14ல் பாதி எவ்வளோப்பா? 7. 14ல் பாதி எவ்வளவு? 7. அதே அகலத்தை மாற்ற வேணான்ட்டாங்க. அகலம் எத்தனை மீட்டருக்கு? 6 மீட்டர். அப்போது பரப்பளவு கேட்டிருக்காங்க. 7 6
அரையில் 42 மீட்டர் சதுர மீட்டர் 42 சதுர மீட்டர். கைப்பந்து ஆடுகளம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கோகோ ஆடுகளத்தின் பரப்பளவு ரெண்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட 9 × 16 19 இங்கே 18 × 9 இருக்காங்களா? 19 90 8 9 72 72 90 கூட்டினா 162 162. அதுக்கடுத்து எதை கூட்ட சொல்லியிருக்காங்க? கோகோ ஆடுகளம். கோகோ ஆடுகளம் இங்கே இருக்குது. 16 × 29 16 29 பெருக்குனா 620. 16 10 29 பெருக்குனா எவ்வளவு? 620. அதே மாதிரி 162 கூட்டினோம்னா எவ்வளோ வருது? 600 பொறுப்பு. கைப்பந்தாடும் கோகோ ஆடுகளத்தின் பரப்பளவுகளின் கூடுதல் இது ரெண்டையும் 464. இது 162 கூட்டினா 620. அதாவது கைப்பந்து ஆடுகளத்தின் பரப்பளவு 162. அடுத்தது எதோட ஆடுகளம்? கோகோ ஆடுகளத்தின் பரப்பளவு 464. ரெண்டையும் கூட்டினா 626. கபடி ஆடுகளத்தை சமப்படுத்த 1 சதுர மீட்டருக்கு 5 ரூபா வருமா? கபடி ஆடுகளம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதனுடைய பரப்பளவு நம்ம ஏற்கனவே 130 கண்டுபிடிச்சோமா? 130 5ஆல் பெருக்குனா 650 ரூபா. 1 சதுர மீட்டருக்கு 5 ரூபானா 130 சதுர மீட்டருக்கு எவ்வளவு? 650 ரூபாய்.